வசனத்தை கேட்டு இயேசுவை போல உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கிட்டே வரீங்களோ அவங்க தான் மறுரூபமாக்கப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ச்சுக்கு வரவங்கலாம் மறுரூபமாக முடியாது. சர்ச்சுக்கு அட்டண்டன்ஸ்க்காக வரவங்க சர்ச்சுக்கு வந்து நானும் வந்தேன் பாஸ்டர் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருமே மறுரூபம் ஆயிடுவாங்களா? கிடையாது. நாம கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுதே பிரியமுள்ளவங்களா கேட்டு, ஐயோ இந்த இடத்துல என் வாழ்க்கையை நான் மாற்றணும்ப்பா, ஐயோ இந்த இடத்துல நான் என் வாழ்க்கையை மாற்றாம அப்படியே ஒரே நிலையாவே நான் நிற்கிறேன், நான் அப்படி நிற்க கூடாதுன்னு சொல்லி என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நான் பிரயாசம் எடுத்தேன்னா இந்த உயிர்த்தல இந்த வல்லமை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு நாள் கிறிஸ்து வரும்பொழுது மறுரூபமாகும். அதை நான் என்ன பண்ணும்? விசுவாசிக்கிற ஒரு நபராக இருக்கணும். நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணக்கூடாது? டிவியில் சொல்கிறது, யூடியூப்பில் சொல்கிறது, அதில் சொல்கிறது, இதில் சொல்கிறது, இதெல்லாம் நான் நம்பிட்டு என் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் நிர்கதியற்ற ஒரு நிலை ஏற்படும். தயவு செய்து இன்னைக்கு உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு மறுரூபம் ஆகுறீங்கன்றதை பாருங்கள்.